கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். தாவீதினுடைய ஜெபங்களை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்களிலே ஒரு சங்கீதத்தினுடைய வார்த்தைகளை பார்ப்போம். சங்கீதம் 55வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மதியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தாவீது இப்படி அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று ஒரு விசுவாசத்தின் அறிக்கையை நாம் பார்க்கிறோம். என்னென்ன ஜெபங்களை எல்லாம் குறித்து தாவீது ஜெபித்தார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவனிடத்திலிருந்து உதவி எதிர்பார்த்து ஜெபிக்கிறார். இன்னொன்று மன்னிப்பு ஜெபம். தன் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பின் ஜெபத்தை பார்க்கிறோம். எதிரிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படியாக ஒரு பாதுகாப்பின் ஜெபத்தை தாவீது செய்கிறார். இந்த ஜெபங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. தாவீது ஜெபங்கள் மனித உணர்ச்சிகளையும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் தேவனுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது தாவீதினுடைய ஜெபம். அப்போ பாதுகாப்பை குறித்து அவர் ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னை கண்மணி போல காத்தருளும். நாமும் ஒரு சில சமயங்களிலே அப்படித்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை, இந்த மாதத்திலே கண்மணி போல எங்களை பாதுகாத்து பாருங்கள். 7 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த பாதுகாப்பின் தேவனை நாம் ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றொன்று பாவங்களை அறிக்கையிடுகிற ஜெபம். அது 51வது சங்கீதம் முழுவதுமாக தன் பாவங்களை அறிக்கை செய்கிற சங்கீதம் தான். அதில் 2வது வசனம், என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று ஒரு அர்ப்பணிப்பு தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கை செய்கிற மன்னித்து செய்கிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை செய்கிறார். அது சங்கீதம் 103. நாம் எப்பொழுதும் ஒரு ஜெபத்தை முடிக்கும் பொழுது, ஒரு ஆராதனை பகுதிகளை முடிக்கும் பொழுது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் தேவன் கொடுத்ததுபடினாலே அந்த 103வது சங்கீதத்தை நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஒரு நன்றி அறிதல் ஜெபத்தை அந்த 103வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வழிகாட்டுதலின் ஜெபம். வழிகாட்டுதல் ஜெபம் என்பது தேவன் சங்கீதம் 25:4 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்ப்போமானால், 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய வழியை தேவனிடத்திலே கேட்கிறார் தாவீது. பாருங்க, அப்போ இவ்விதமான இத்தனை வகையான ஜெபங்களை செய்து தேவனுடைய நன்மைகளை தாவீது பெற்றுக்கொள்கிறார். நாமும் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷங்களிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு பரமண்டல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் கேட்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களையும் அதில் உள்ளடக்கியதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று, தேவனிடமிருந்து உதவி பெறுவதற்காக மன்னிப்பு ஜெபம், பாதுகாப்பு ஜெபம், பாவங்களை அறிக்கையிடுகிற ஜெபம், நன்றி செலுத்துகிற ஜெபம், வழிகாட்டுதல் ஜெபம். இத்தனை வகையான ஜெபங்களை செய்து அவன் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டான், பாதுகாப்பை பெற்றுக்கொண்டான், தேவன் அன்பை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டான். இன்றும் நாமும் அப்படித்தான். எல்லா சமயங்களிலும் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது வாசித்தோம் சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மதியான வேளைகளிலே அவன் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் சொல்லும் பொழுது, விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார், பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விதமான நன்மைகளை செய்ய அவர் நிச்சயமாய் அவர் காத்திருக்கிறார். நாமும்
இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எல்லா விதமான ஜெபங்களை செய்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய பாதுகாப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாமும் இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்து நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வழியிலே நம்மை நடத்தி அவருடைய வழியிலே பாதுகாப்பாய் நடத்தி அவருடைய கிருபை நிமித்தமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.